அது ஒரு சமூகத்தின் இதய துடிப்பு, ஒரு இனத்தின் வரலாறு, ஒரு மக்களின் உயிர் மூச்சு. அதை பறைசாற்றக்கூடிய வகையில ஆழி பறை இசைக்குழு கலைஞர்கள் இந்த மேடையில சிறிது நேரம் நமக்காக பறை இசைக்க இருக்கிறாங்க. அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். தேவா அவர்களுடைய இசையில உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் மாண்புமிகு பறை. லியோ சிவகுமார் மற்றும் காயத்ரி அவர்களுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்துக்கு கொலஞ்சி குமார் அவர்கள் ஒளிப்பதிவு பண்ணி இருக்காங்க. திரு ஸ்நேகன் அவர்கள் பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க. கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல சிறந்த சமூக நீதிக்கான படமா மாண்புமிகு பறை படத்தை தேர்வு செஞ்சு கௌரவப்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி இட்டாலி பிலிம் ஃபெஸ்டிவல்ல பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் ஃபார் கல்ச்சர் ஹெரிடேஜ் அண்ட் லோக்கல் ஐடென்டிட்டி, அதாவது கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் உள்ளூர் அடையாளம் அப்படின்னு சிறந்த படமா தேர்வாயிருக்கு. சோ படம் பத்தி படத்தோட டீம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறாங்க. அதற்கு முன்பு அன்பு பரிசு வழங்கப்படுகிறது சார். முதலாவதாக மாண்புமிகு பறை படத்தின் இயக்குனர் திரு விஜய் சுகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். இது என்னோட முதல் மேடை. இங்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மாண்புமிகு பறை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இது யாரோட கதை, இது என்னத்துக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய எங்களோட தயாரிப்பாளர் சுரேஷ்ராம் அண்ட் சுபா மேடம் தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. இப்போ இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும், என்னடா இவங்க பறை இசை எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அந்த இசையை நாங்கள் எப்படி உங்களுக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடையாளம், கலாச்சாரம், நம்மளோட உணர்வு, இது எல்லாமே பிரதிபலிக்கின்ற ஒரு கலை. அதை தான் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். முதல் பாட்டில் வந்து ஒரு பறை இசை கலைஞர்களோட வாழ்வியலை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கோம். உள்ளூர்லேருந்து உலக நாடுகள் வரை இந்த பறை இசையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மாண்புமிகு பறை. வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் கேன்ஸ் இந்த மாதம் நடந்த பிரிவில் வந்து பெஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபிலிம், சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் என்ற பிரிவில் தேர்வாகி உள்ளது. கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அண்ட் லோக்கல் ஐடென்டிட்டி, கலாச்சார பாரம்பரியம் அண்ட் உள்ளூர் அடையாளம் என்ற பிரிவில் வந்து விருதை வென்றுள்ளது. லூமினரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஃபியஸ்டா 2025 வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த சமூக நீதிக்கான தமிழ் திரைப்படம் அப்படின்ற விருதையும் நம்ம வென்றிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலைமாமணி முனுசாமி ஐயாவுக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க. மத்திய அரசும் பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அப்படின்ற விருதை நம்ம வேலுவாசன் ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண என்ன நோக்கத்துக்காக எடுக்க வந்தோமோ அந்த நோக்கம் வந்து எங்களுக்கு நிறைவேறிடுச்சு. தவில், மிருதங்கம், உருமி, நாதஸ்வரம் போன்ற கலைகளுக்கு தரும் மரியாதை ஏன் பறை இசைக்கு தருவதில்லை, அந்த கோட்பாடை வச்சு தான் நம்ம திரைப்படமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் போய் தேவா சார்ட்ட மியூசிக் கேட்கும்போது சொன்னார், தம்பி இந்த டைட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அப்போது சார் ஃபஸ்ட் நீங்கள் கதையை கேட்டுங்க சார் அப்படின்னோம். கதையா, சுச்சுவேஷனை மட்டும் சொல்லுப்பா அப்படின்னாரு. அப்புறம் சார்ட்ட சுச்சுவேஷன் சொன்னோம். சார் பறை இசைக்குன்னு ஒரு ஆந்தம் வேணும், அந்த ஆந்தம் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் போட்ட ஆந்தம் தான் இன்ன வரையும் பக்காவாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆந்தம் வேணும். அந்த ஆந்தம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். தேவா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரெண்டாவது கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த படம் டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அவரோட ரசிகராக நான் அதை சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். தேவா சாரும் அவரோட ரசிகர் தானே எனக்கு தெரியும். ஸோ டிசம்பர் 12 இந்த படத்தை வந்து நீங்கள் திரையில் பார்க்கலாம். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்தின் இணை தயாரிப்பாளர் நக்கீரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைவருக்கும் மாண்புமிகு பறை திரைப்படக்குழு சார்பாக எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பறை வந்து உலகமெங்கும் இந்த பறை வளர்ந்து வருகிறது, அது உண்மை. வெவ்வேறு ஐரோப்பா நாடுகளில், அதை தாண்டி கனடா, அதை தாண்டி அமெரிக்கா, பல நாடுகளில் இந்த இசை வந்து வளர்ந்து வருகிறது. ஏன் இந்த பறை இவ்வளோ தூரம் தாண்டி இருக்குன்னு யோசித்து பார்த்தாக்கா, வெறும் கலையாது கிடையாது.
அதுக்கு மேல் திரைப்படம் குழு அனைவருக்கும் ரொம்ப கடினமாக உழைத்து இந்த படத்தை எடுத்துக்கிட்டு வந்து முடிச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு நான் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வந்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் ஜானி மாஸ்டர் அவர்களை அன்போடு மிஸ் அழைக்கிறோம். இந்த மேடையில் உட்காந்து அத்தனை பெரியவங்களுக்கு வணக்கம். ஏன்னா இவங்களாம் எல்லாருமே கிரேட் பர்சனாலிட்டிஸ். இவங்களோட எனக்கு அங்கே ஒரு சேர் கிடச்சதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. ப்ரொடியூசருக்கு தேங்க் பண்ணோம். அண்ட் டைரக்டர் அவர் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு மேடைன்னு சொன்னார். இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங். இன்னும் நிறைய மேடை நீங்கள் ஏறணும் பிரதர், கண்டிப்பாக ஏறுவீங்க, விட்ராதிங்க. கேமராமேன் நான் தேங்க் பண்ணோம், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் சார், தேவா சார் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணோம். ஒரு சார் போட்ட மியூசிக்கில் நான் கொரியோகிராஃப் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இனி வரைக்கும் ஒரு ஐடென்டிஃபை ஒன்று இருக்குது. நம்ம சார் பண்ண சாங் இந்த சலோமியா சாங். ஸோ அந்த சாங் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இனி வரைக்கும் நான் எங்கே போனாலும் அந்த சாங் தான் போடுவாங்க. அதுதான் என்னோட ஐடென்டிஃபை. பீட்டர் ஃபஸ்ட்டு ரொம்ப தங்கமான ஒரு மனிதர். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் பார்க்கறதுக்கு. அண்ட் நம்ம ஹீரோன்னு சொல்லணும், அவங்களும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா அவங்க நிறைய படம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கணும். ஆடியோ லான்ச் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப். அண்ட் இவ்வளோ பேர் இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹிட்டான படம். ஸோ இவங்களோட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய படமாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருமே ஜெயிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஒரு இயக்குனரா பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர், அங்காடி திரைப்படம் மூலம் நடிகராகவும் அறிமுகமாகி பல படங்களில் அசத்தி வரும் நடிகர் மற்றும் இயக்குனர் திரு ஏ வெங்கடேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மழையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், அன்புக்குரிய தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறது. அந்த மேடையில் நானும் இருப்பது மகிழ்ச்சி. எனக்கு பிடித்த மிக மிக மனித நேயமுள்ள ஒரு மனிதராக இருக்கும் தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையில் உருவாகியிருக்கும் இந்த படத்தில் எனக்கு மேடையில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி விழாவின் நாயகன் தேவா சார். அவர் இந்த பறை அப்படின்ற இந்த படத்துக்கு அவரை வந்து இயக்குனர் விஜய் சுகுமார் வந்து மியூசிக் டைரக்டராக தேர்ந்தெடுத்து மிக பொருத்தமான ஒரு விஷயம். எனக்கு வந்து என்னென்னா, தேவா சார் வந்து பல சந்தர்ப்பங்களில் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார் தேவா சார். உதாரணமாக சொல்கிறேன், சாக்லேட் படத்தில் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் மலை 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 சாங்கு. அந்த படத்தில் வந்து எனக்கு தேவா சார் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய விஷயங்களில், அதாவது வந்து அவருடைய சம்பளத்திலேருந்து எல்லாத்துலேயும் எனக்காக குறைச்சி பண்ணி கொடுத்தாரு. அதை என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறைக்க முடியாது தேவா சார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவாவும் தேவா சாரும் அவருடைய படங்களில் அவங்க நிறைய பறையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கவனித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் கலக்குவேன்லையும் பறை வரும். நான் ஒத்த விரல் காட்டுனா ஒன்றாகும் கூட்டம் தான், அதுலேயும் பறை வரும். அவங்க அதை யூஸ் பண்ணாத குத்து சாங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். மியூசிக்கில் வந்து பறை இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அவங்கள மாண்புமிகு பறைக்கு மியூசிக் அமைச்சது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான விஷயமும், இதுவே இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு நல்ல அறிகுறியும் கூட. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இது எப்படி தோன்றிருக்கும் இந்த கலை, இது எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அதெல்லாம் அடுத்த பாட்டில் வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். வாழ்த்துக்கள். எடிட்டர், கேமராமேன் கொலஞ்சிக்குமார் அவர்கள், மாஸ்டர் ஜானி அவர்கள், அப்புறம் இந்த படத்தில் வந்து பணியாற்றின அனைத்து கலைஞர்களுக்கும், குறிப்பாக இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. லியோனி சாருடைய பேச்சை கேட்டு தான் நானே மேடை பேச்சுக்கு பழகினேன். பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டிப்போ அந்த வண்டி 10 நிமிஷம் நிற்க சாப்பிட்டு வாங்கம்பாங்கல்ல, அந்த டயத்துலலாம் அவர் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த லியோனி சார் மேடையிலேயே நான் பட்டிமன்றம் பேசுனீங்கிறதுலாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய பையன் நடிச்சிருக்காருன்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம். எக்ஸ்ப்ரெஷனும் கண்ணும் ரொம்ப அவருக்கு ப்ளஸ் அப்படின்னு நான் கருதுகிறேன். அவருடைய கண்ணில் ஒரு பவர் இருக்குது, அது இதில் நல்லாவே தெரிஞ்சுது நிறைய இடங்களில். இந்த போஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார், எழுதி வச்சுக்கோங்க. கதாநாயகி காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய காயத்ரி ரமா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொல் திருமணம் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னு இருக்கிறேன். என்னென்னா கொஞ்சம் சினிமாவில் நடிங்க சார். நான் கேட்டார், சார் நீங்கள் பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணும் சார். ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்ப்ரெசிவான ஒரு விஷயம் இருக்குது சார். அரசியல் நடந்துகிட்டு இருக்கும்போதே அப்பப்போ கொஞ்சம் சினிமாலையும் தலை காட்டுங்க சார். நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்லிட்டுனா நிறைய பேர் கூப்பிடுவாங்க சார். முதல்ல உங்களை பார்த்து கூப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க சார். அப்படின்னா வருவீங்களா சார் கூப்பிட்டா அப்படின்னா யோசிப்போம் அப்படின்னாரு. யோசிக்காதீங்க சார், உங்கள் பதில் நல்ல பதிலாக சொல்ல குறிப்பாக மறந்துட்டேன். இந்த பறை இசையத்தை வாசித்தவர்கள் சூப்பராக வாசிச்சிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த குரூப்புக்கே நன்றி. அவங்க முடிஞ்சு போனவுடனே தனியாளாக வந்து ஆசான் கலக்கிட்டீங்க.
ஒரு சிறப்பான பறையை பற்றிய ஒரு படம். அந்த படத்துக்கு மாண்புமிகு பறை என்று பெயர் வச்சு அதை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடிருக்காங்க. இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்மளுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்த ஆழி பறை இசை கலைஞர் சார்பாக எழில் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். என்னோட பேர் எழிலரசன். பறையை பற்றி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சுபாஷ் மேமும் சுரேஷ் சாரும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு இந்த படம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. 2 வாட்டி வந்து ஷூட்டுக்கு போய் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் பறையை சார்ந்து. நம்ம பறை எடுத்தது வந்து இப்போ இன்பிட்டில் தான், நம்ம தொழில்முறை கலைஞர்லாம் இல்லை. பறையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பறை எடுத்தோம். பறை எடுக்கும்போது அதில் இருக்க ஒடுக்குமுறையெல்லாம் நம்ம நேரில் பார்த்தோம். ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம பறை சார்ந்து வெளியே எடுத்துன்னு போகும்போது யாருக்கு எத்தனை சொல்லலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். நம்ம ஈக்குவல் ஏஜில் இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்மளால் சொல்ல முடியல. குழந்தைங்கிட்ட தான் முதல்ல பறை எடுத்துன்னு போனது. எது மாதிரி பசங்கன்னு சொல்லிட்டு தேடும் போது நம்மளுக்கு வந்து விஷுவலி சேலஞ்சர் கிட்ஸ், ஹெச்ஐவி பாசிட்டிவ் கிட்ஸ், டெஃபண்டம் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்சர்வேஷன் ஹோமில் இருக்க கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம யாரெல்லாம் நிறைய இடத்துல வந்து போகாத இடங்கள் இருக்கோ அது மாதிரி குழந்தைங்களுக்கு போய் பறையை சேர்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா குழந்தைங்கிட்ட நம்ம முதல்ல வந்து இந்த பறையை வந்து பரவலாக்க முயற்சி பண்ணோம். மோஸ்ட்லி நம்ம எங்கே போய் பறையை கிளாஸ் எடுக்கிறோம்னாலும் முதல் விஷயம் வந்து பறையை எங்கே வாசிப்பாங்கன்னு தான் கேட்போம். மகிழ்ச்சிக்காக வாசிக்கிறது, சந்தோஷத்துக்காக வாசிக்கிறது அவங்க தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு சொன்னது. மற்றவங்கள பார்வையை விட பார்வையற்றவர்களோட பார்வை வந்து வேற மாதிரி இருந்தது அங்கே. ஸோ இப்படி குழந்தைங்க மூலியமாக ஆரம்பிச்சு தான் இப்போ மற்ற இடம் எல்லா இடமே நம்ம வந்து இப்போ பறையை பரவலாக்கிட்டு இருக்கோம். பறையை வந்து சொல்லி தந்துட்டுருக்கோம். பறை, சிலம்பம் அண்ட் வர்மக்கலைன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சொல்லி தந்துருக்கோம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பறை இசை கலைஞர் பத்மஸ்ரீ திரு வேலு ஆசான் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வணக்கம். இங்கே வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாருக்கும், அனைவருக்கும், டைரக்டர் எல்லாருக்குமே வந்து பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச தெரியாது, பறையில் தான் பேசுவேன். அதான் வந்து இந்த பறை வந்து மனிதர்கள் வாய் பேசுறதுக்கு முன்னாடி பேசப்பட்ட கருவி இந்த பறை. இது வந்து சடங்கு வழிபாட்டோடைய வாசிக்கக்கூடிய கருவி தான். இப்போ சாமி இறங்கணும்னா சாமிக்கான அடி, திருமணத்துக்கான அடி, புரியவேட்டுக்கான அடி, சிலம்பாட்டத்துக்கான அடி, மஞ்சு வெட்டுக்கான அடிகள், சாமி ரொம்ப அடிமாது தாக்குன்னு கித்தின் நத்திங்கு தாக்குன்னு கித்தின் நத்திங்கு தாக்குன்னு கித்தின் திங்கு தாக்குன்னு கித்தின் நத்திங்கு தாக்கு கித்தான். இதை கர்நாடகில் எங்களுக்கு தெரியாதவே வாசிச்சிருக்கோம். இது மனிதனுடைய சந்தோஷத்துக்கு பிறந்து சாவுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சாவுன்னு சொல்லக்கூடாதுன்னா துக்க விழா, இறப்பு விழா, ஆடம்பர விழா, திருவிழா. பறை வந்து ஒரு பாமர மக்கள் முதற்கொண்டு நல்ல யாராலும் வந்து ரசிக்கக்கூடிய கருவி ஒரே கருவி பறை தான். இந்த கருவி வந்து இந்த சதி சொல்லி அடித்து அடியாச்சுன்னா அந்த கலைக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய கருவி வந்து மனிதனுடைய ஒவ்வொரு உடம்புலையும் ரத்தத்தில் ஊறி கொண்டிருக்கிற ஒரே கருவி பறை தான். எனக்கு பேச வாய்ப்பு இருந்ததற்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தேனிசை தென்றல் தமிழ் சினிமாவிற்கு தந்த துள்ளல் இசை இவர் வைபான பாடல்கள் தந்து வைரலான இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். எங்கள் அண்ணன் திரும்ப அண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நம்ம ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் பாக்கியராஜ் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்கள் வந்தது. எங்கள் சித்தப்பா சபேஷ் முரளி அவருக்கும் நன்றி. குத்து இசையமைப்பாளருக்காக பேர் வாங்கி கொடுத்த எங்கள் வெங்கடேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த கணேஷ் பாபு சார், வி கணேஷ் பாபு சார் ரொம்ப நன்றி. முக்கியமாக நான் வந்தது டைரக்டருக்கு அரங்கமான் நனிந்த நல்ல ஒரு பலத்த கரோஷம் கொடுங்க. ஏன்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கர். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது நேர்த்தி ரொம்ப அழகாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு மனமான வாழ்க்கை. ஸோ அப்பாவை வாழ்த்தி ரொம்ப 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 மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த அரங்கமே அதிர மாதிரி அப்பாவுக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க. மாண்புமிகு பறை பெரிய அளவில் வெற்றி பெறணும். பறை இசை பற்றி நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். பறை இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மேல்நாட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, இந்தியாவும் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லா நாட்டிலையுமே இந்த பறை இசை ஒலிக்கும். நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வந்தோம், அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ண வந்து பறை இசை கொடுத்தாங்க. எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேஜிக்காகவே வாசிக்கிறாங்க. அது வாசிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் வாசிக்கிறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப படித்தவங்க வாசிக்கிறது வந்து அது ஒரு ஃபேஷனாகவும் இது நம்ம நாட்டு கருவியாகவும் ரொம்ப மனசு சந்தோஷமாக நினச்சி வாசிக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சின்ன ரெக்வஸ்ட் சார், தேவா சார் ஒரு மியூசிக்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒரு 2 லைன் எங்களுக்காக நீங்கள் பாடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். அதாவது அப்பாவோட சாங் வந்து என்ன பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் எனக்கு வந்து அவர் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக என்னதான் மனசில் கவலையாக இருந்தாலும்
அவரோட குரல் கேட்ட அந்த அரங்கமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே எல்லாம் வைப்ரேஷனில் இருப்பாங்க, எல்லாமே சந்தோஷன்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அது சலோமியா சாங். என்ன மாஸ்டர் பாடலாமா? வீரலோ நெத்திலி மீன் கண்ணோ கார பொடி முகமோ கெளுத்தி மீன் மனமோ சென்னாங்குன்னி இடுவிலாங்கிடா கையில் சிக்காதிடா அவர் ரக்க வச்சதோபாலிடா ஏ அந்தோனி ஏ அல்போன்ஸ் அவ தொட்டு புட்டாது உன் சான்ஸ் மீன் குழந்த போல மணக்கும் பொண்ணு கட்டு மரத்தை போல உன சுமக்கும் கண்ணு சலோமியா சலோமியா சலோமியா. நன்றி மாஸ்டர். தேங்க்யூ 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 ஸோ மச் சார். கொஞ்ச நேரத்துல ஸ்டேஜ் வைப் ஆயிடுச்சு. ஜானி மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி. ஹீரோக்கும் செகண்ட் ஹீரோக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக படத்தின் கதாநாயகி காயத்ரி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். தேங்க்யூ. ஸோ பறை இசை நமக்கு எல்லாருக்குமே தெரியாது. பறை வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் ஆக்சுவலி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மதர் தான் பறை. அண்ட் எழில் சார் கேட்டார், பறை எங்கே வாசிப்போம்? ஊரில் ஒரு ஃபங்க்ஷன், ஹாப்பி ஃபங்க்ஷன், சேட் ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷனாக கூட இருக்கட்டும், பறை தான். எதுவாக இருந்தாலும் திருவிழா, பறை தான். தமிழரோட ஒரு அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கம்தான் பறை. அந்த பறையோடு ஒரு சின்ன அங்கமா நான் இருந்தேன். மொத்த டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் கூட ஒர்க் பண்ண இந்த டீமை சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற ஆல் டிக்னிட்ரிஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் வேலு சார், நீங்கள் நடுவில் ஒரு கண்டத்தாளம் எடுத்தீங்க. லிட்டரலாக என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பா, இப்படி அவர் வாசிக்கிறாரு. அதோட ஒரு சின்ன விஷயம் நான் படத்தில் வாசிச்சிட்டேனேப்பா, அப்படி ஒரு மனசில் டச் ஆகிடுச்சு. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்னோட நிறைய படங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ December 12th நான் நிஜமாக எதிர்பார்க்குறேன். பறை வந்து வெறும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு முழுக்க பறை என்னது அது தெரிய போகுது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக மாண்புமிகு பறை படத்தின் நாயகன் லியோ சிவகுமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ பார்ப்பேன்ற ரொம்ப வெயிட்டிங்கில் வீட்டில் உட்காந்து எல்லா ப்ரெஸ் மீட்டையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எப்போ உங்களெல்லாம் வந்து சந்திக்க போகிறேன் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை இந்த மாண்புமிகு பறை திரைப்படம் நிறைவேற்றிருக்கு அப்படிங்கிறதே என்னுடைய முதல் நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்து எனக்கு விவரம் தெரிந்து நான் முதல்ல கேட்ட இசை பறை இசை. பறை இசை கலைஞராக இந்த கதையின் நாயகனாக நடித்திருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது நான் மிக பெரும் பெருமையாக கருதுகிறேன். முத சுகுமார் தான் வந்து என்ற கதை சொல்ல வந்தாங்க. இது நான் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பறை இசை கலைஞர், பறை இசையை கற்றுக்கிட்டா மட்டும் பத்தாது, பறை இசை கலைஞனாக நான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உலக அரங்குகளில் போய் பறை இசையை வாசித்து கொண்டிருக்கும் எங்களது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சக்தி கலைக்குழுவில் போய் நான் பறை கற்றுக்கிட்டு வந்து நான் இந்த படத்தில் நடித்தேன் அப்படிங்கிறத இந்த பதிவு பண்ணிக்கிறேன். இந்த படத்துக்கு புள்ளார் சொல்லி போட்டதிலிருந்து இந்த இசை வெளியீட்டு விழா வரைக்கும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்கு அந்த முரளி குருவுக்கு இருக்குது. அதன் பிறகு இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் கொளஞ்சி குமார் அவர்கள், அவர் ஒளிப்பதிவாளர் மட்டும் கிடையாது, இந்த படத்தில் அவரை சொல்லணும் அப்படின்னா அவர் கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பார். அவர் மாதிரி ஒரு ஆள் நம்ம உண்மையிலே டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணன்ட்ட எனக்கு. அதன் பிறகு என்னுடன் இந்த படத்தில் கதை நாயகியாக நடித்திருக்கின்ற காயத்ரி ரமா அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. என்னோட இசைக்கலைஞர்கள் இவங்களை பற்றி நான் சொல்ல மாட்டேன், மன்னிச்சிருங்க. எழில் அவங்க டீம் வந்து, ஏன்னா இன்னைக்கு இவங்க மேடையில் வாட்சதை நீங்கள் பார்த்தீங்க, அங்கே ஷூட்டிங் அப்போ வந்து இவங்க இல்லை அப்படின்னா நான் அந்த எந்த சீனுமே நடந்திருக்காது. ஏன்னா சாங் மாஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் படத்தில் ஏகப்பட்ட பறை வாசிக்கிற எல்லா இடங்கள்லையுமே வந்து எழில் பிரதரோட அவங்க டீம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளோ அழகாக வாசிச்சு கொடுத்தாங்க, எங்களையும் வாசிக்க வச்சாங்க. அதுதான் உண்மை. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நாடி நேரமெல்லாம் துடுத்துருச்சுனேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு எந்த ஒரு 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 ஐட்டம் சாங்கு இல்லை ஏதோ ஒரு பயங்கர ஃபோக்கியான ஒரு சாங்கு அதை கேட்டால் எனக்கு ஒன்றும் பெருசாக ஆடணும் அப்படின்னு தோணாதுங்கண்ணே. பறை இசையை கேட்டு என்னால் உட்காரவே முடியாதுங்கண்ணே. என்னால் அங்கே ஏற்றி விட்டுருந்தா ஆடி இருக்கலாமேன்னு தோணுச்சு. உண்மையிலே கலக்கிட்டீங்கண்ணே. அந்த யூ ஹேவ் டிசர்வ் தட் அவார்டுண்ணே. அந்த அவார்டு உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி நாங்கள் விரும்பப்படுறோம். உண்மையிலே த கிரேட்ண்ணே நீங்கள். அண்ணன் முனுசாமி அண்ணன் அவர்களுக்கும் இந்த அவார்டுக்கு எந்த அளவுக்கு அவங்க மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் நான் சொல்லணும் அப்படின்னா, நான் நடித்த இந்த மாண்புமிகு திரைப்படத்தில் அவர் இசையில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரும் பாக்கியமான நான் கருதுகிறேன் சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதான்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் இந்த கிடைத்த வாய்ப்புக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இந்த விழாவின் நாயகன் நீங்கள். இதுக்கு மேலே எப்படி நன்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு தெரியல சார். நீங்கள் இல்லைன்னா ஏன்னா ஒரு ஒரு படத்தில் பறை வாசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு பறையை தான் படமாகவே எடுக்கிறோன்றத உங்களை தவிர யாருமே இந்த இசையை போட்டிருக்க முடியாது சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த விழாவுக்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகப்பெரும் பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். இன்னொரு மேட்ரு சொல்கிறோம் சார், நல்லா ஞாபகப்படுத்துறீங்க சார். தேவா சார் மியூசிக்கில் வந்து எங்கள் அம்மா பயங்கரமான ஃபேன். அவருக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்களோட லவ் சாங் ஒன்று இருக்குங்க சார். அப்போ தேசிய கீதம் பாடினா நம்ம ஃப்ரீஸாக எப்படி நிற்போம்ல சார், அதே மாதிரி என்ன ஆசை மச்சான்ல ஆடியில் செய்தி சொல்லி பாட்டு இருக்குல்ல சார், அந்த பாட்டு எப்போ டிவியில் போட்டாலும் எங்கள் அம்மா அப்படியே நின்றுப்பாங்க சார். அங்கே உள்ள எங்கள் அப்பா நேரம் அம்மா நின்றுக்குள்ள அவர் ஒரு இமேஜினேஷனில் இருப்பார். ஸோ எனக்கு என்னென்னா உங்களுடைய பல பாடல்கள் தான் சார் வீட்டில் லவ் சாங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ இந்த படத்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு சொல்ல முடியும். ஏன்னா இதுதான் எங்களோட வேலை. ரொம்ப மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி எடுத்தோம். இங்கே அமர்ந்திருக்கும் 2 கலைஞர்களால் அது வந்து நிரூபிக்கப்பட்டது. இந்த திரைப்படமும் அதேபோல் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு தேங்க்யூ. எல்லாரும் டிசம்பர் 12 மாண்புமிகு பறை திரைப்படத்தை திரையரங்களை வந்து பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.